மட்டன் ஈரல் கிரேவி இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மட்டன் ஈரல் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், சில்லி பவுட்ரு, மல்லித்தூள், கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும் மசாலாலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா ஈரலையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஈரல் வந்து நல்லா குக் ஆகவும் நல்லா மொறுமொறுன்னு வரவும் நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்லேயே ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்குனதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் 2 தக்காளியை நம்ம கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கனால கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்து ஈரலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த மசாலா லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரவும் ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் ஈரல் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.